மதுரைக்கு செல்கிறார். அப்போது கோவலன் மதுரையை விட்டுப்படுகிறான். அதற்கு கண்ணகி தன் துணிவாள் பெண் என்பது பாராமல் தேரா மன்னா செப்பொரு உடையர் எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புண்கண் தீர்த்தோ நன்றி வாயிற்கடமனின் அடுகா நெடுங்க ஆவியின் கடமனை முகுநீர் நெஞ்சு கூட தான் தன் அரும்பெரும் புதமனை ஆழியும் அடித்தோன் பெருமைய புகார் என்பதே என்பூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கும் பெருங்குடி மாசாத்து வாணியின் மகளே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை தொட்ட சூழல் கண்டார் முன்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதே என்பது பெண் என்றால் அது மாரி உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுங்க எவ்வளோ மனப்படமாக பேசுகிறாங்க. இதை வந்து பொருள்படுத்தி சொல்லணும்னா அது பொருளும் பொருளாம். தேராமனை கணவனை வெட்டான் நேராக மண்ணிட்ட போகிறான். போனவனே எடுத்தவனே சொல்லிடுறா தேரா மண்ணா அப்படின்னா நீ உருப்படாத மண்ணா அப்படின்னு ஒரு மன்னனை போய் ஒரு பெண் கேட்க முடியுமா? அவள் கேட்கிறா தேரா மண்ணா. அருமையா பாட்டடா